ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சரும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திணையரிசி வச்சு ஒரு அருமையான பொங்கல் தான் செய்ய போகிறோம். திணையரிசியில் குழையாமல் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இலையும் பச்சை, நீ போட்டிருக்கிற சாரியும் பச்சை. சக்தி, நீங்கள் திணையரிசி வச்சு குழையாமல் எப்படி பொங்கல் செய்வீங்க? களி மாதிரி எனக்கு வருது, ஏன் உதிரி உதிரியாக வரலன்னு கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். அடுத்தது நம்ம செஞ்சுக்கிட்டே நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி செஞ்சாலே களி மாதிரி வராமல் நல்லா சூப்பராக வருங்க. அரை கிலோ திணையரிசி இங்கே 80 ரூபா விற்கிது. மளிகை சாமான்லாம் எங்கே வாங்குறீங்க, எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுன்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக போடுறேங்க. கிராசரி ஐட்டம் நான் எவ்வளோ வாங்குகிறேன், எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறேன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த வீடியோ நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கொஷின், இந்த ஊஞ்சல் எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஊஞ்சல் வாங்கலைங்க, நாங்கள் வீட்டிலே செஞ்சது. பலகைலாம் வாங்கி கொடுத்து ஆச்சாரி வச்சு செஞ்சதுங்க. டிசைன் எல்லாம் நாங்கள் சொன்னோம், அவங்க அதேமாரி பர்ஃபெக்டாக சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னா, இந்த பாருங்கள், குழந்தைங்க இப்போ ஆடிட்டே இருக்காங்களா, உடனே வந்து உட்காந்துருவான். அப்போ உட்காரும்போது என்ன ஆகும், கீழே டக்குன்னு சாஞ்சிருவாங்க. ஃபஸ்ட்டு சாயும்போது என்ன பண்ணும், தலை தான் அடிக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு சாயறதுக்கும் விழாமல் இருக்கிறதுக்கும் நான் பின்னாடி இந்த மாதிரி டிசைன் பண்ண சொன்னேன். அவங்க அதேமாரி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. டிசைன்லாம் இது நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த ஊஞ்சல் செஞ்சது என்ன பலகை, எவ்வளோ ரேட்டு, இதெல்லாம் டீட்டெயில்டாக வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக போடுறேன். இந்த ஊஞ்சல் ஆடும்போது ரொம்ப மனசு அப்படியே லேசாக ஆகுங்க. அது என்னன்னே நமக்கு தெரியாது, ரொம்ப ஆறுதலாக இருக்கும். மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஊஞ்சல் ஆடுவேன், சந்தோஷமாக இருந்தாலும் ஊஞ்சல் ஆடுவேன், தூக்கம் வந்தாலும் இது மேலே தான் தூங்குவேன். உங்களுக்கும் ஊஞ்சல் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் போடுங்க. வாங்க இப்போ பொங்கல் செய்யலாம். 1 கப் திணையரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 1/4 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பயிறு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கிறதால குழன்னு ஆகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பும் திணையரிசியும் நல்லா ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை ரொம்ப நல்லா குட்டி குட்டி பீசஸாக போட்டு நான் இதை சேர்த்துக்கிறேன். கூடவே சின்னதாக கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ் அளவு சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த இஞ்சி, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே சிம்லே அப்படியே 1 நிமிஷம் வதக்குங்க. இந்த மாதிரி நம்ம முதல்ல வதக்கி செய்யும்போது வெறும் வாயாக சாப்பிடும்போதே பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த திணையரிசியில் செய்கிறதால இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. ஏன்னா எப்படியும் சாம்பார்லேயும் உப்பு இருக்கும், அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போது இது நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம திணையரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குங்க இன்னொரு டைமு. இந்த டைமில் கூட நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பும் திணையரிசியும் சேர்த்துக்கலாம். இந்த பொங்கல் நீங்கள் வெறும் அரிசியில் செய்கிறத விட இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்யும்போது ருசி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் போடலாம். அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா வழிஞ்சு கீழே நிறைய வரும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா குக்காகி சூப்பராக வரும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இந்த குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் விடலாம். இது திணையரிசின்றதால நல்ல குக்காகி வரும். நீங்கள் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழன்னு கஞ்சி ஆகிடும். 3 விசில் போதும். இப்போ அது 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேனில் தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த முந்திரி கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், ரொம்ப கலராக்காதீங்க. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய் வந்து பியூராக இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம முந்திரியோ இல்லை ஏதோ அது சூடு பண்ணும்போது இந்த மாதிரி நொறையாக வருங்க. இந்த மாதிரி வர்றதால இது பியூர் கீல தான் இந்த மாதிரி வரும். கலப்படம் எதனா செஞ்சுருந்தாங்கன்னா நுரையே வராமல் எண்ணெய் மாதிரி அப்படியே இருக்குங்க. இது வீட்டிலே செஞ்சதால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யே
முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்து உடனே நீங்கள் கிளறக்கூடாது. உடனே கிளறதால களி மாதிரி ஆகிடும். நம்ம முந்திரி வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து அந்த சூடான நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பொங்கல் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். களி மாதிரி இல்லாமல் பொங்கல் ஸ்ட்ரக்சர் அப்படியே வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழஞ்சும் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பொங்கல் செய்யுங்க. டே ஃபுல்லாக கட்டி ஆகாமல் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான திணையரிசி பொங்கல் தயார். கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானியத்தில் இனிமேல் செய்யுங்க. எதுலாம் நம்ம சிறுதானியம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து செய்யுங்க. கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இந்த 5 காயும் போட்டு ஒரு சாம்பார் காலையிலே இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் வந்து செய்யறதுக்குள்ளே பொறுக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே வந்து கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த திணையரிசி பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வெறும் வாயாகவே சாப்பிட்றலாம், சாம்பாரே இல்லாமலே சாப்பிட்றலாம். விக்னேஷுக்கு அதுக்குள்ளே பசிக்குது, எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்றான். வடை செய்யணுண்டா அப்படின்னாலும் இல்லை எனக்கு சீக்கிரம் போட்டு கொடுங்க, நான் அப்புறமா வடை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டான். அதனால் அவருக்கு போட்டு கொடுத்தாச்சு. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பொங்கல் பார்க்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி மார்னிங்கே ஒரு அருமையான திணையரிசி பொங்கலும் உளுந்து வடையும் ஒரு 5 காய் போட்டு அருமையான துவரம்பருப்பு சாம்பார். இதை விட ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம தாங்க கொடுக்க முடியும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் சிறுதானியம் எப்படி சேர்த்துக்குவீங்கன்னு நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.